வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? நாங்க திருத்தணிக்கு போயிருந்தோம், என்னோட சித்தி வீட்டுக்கு. அங்க அவங்க என்ன பண்ணாங்க, "நான் மல்லி மொக்கு பறிக்க போறேன், தோட்டத்துக்கு போயி வரீங்களா என்னோட?" அப்படின்னதும், என் பசங்க ஆர்வமா கிளம்பிட்டாங்க. அங்க வழியில போற இடத்துல எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே நேச்சர நாங்க போயிட்டுருந்தோம். "ஏரி பக்கம் போலாமா? இல்ல ரோட் பக்கம் போலாமான்னு?" கேட்டாங்க. ஏரியில போனா தண்ணீல விளையாடலான்னு சொல்லி என் பசங்க, "ஏரி பக்கமே போலாம்" அப்படின்னு சொன்னாங்க. ஏரி பக்கம் போனாலும் அவ்வளவா தண்ணி இல்ல. மழையே பெய்யாததுனால கொஞ்சமா தான் இருக்கு. சும்மா நடந்து போலாம். லேசா தான் தண்ணி அப்படின்னு சொன்னதும், என் பையன் குதிச்சுக்கிட்டே தண்ணி பார்த்ததும் விளையாடுனான் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தோமா, நியர்லி ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு வீட்டுக்கிட்ட இருந்து அந்த தோட்டத்துக்கிட்டக்கே. என் பசங்க ஆல்ட்டு போட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்ததும் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே நாங்க எங்களால இதுக்கு மேல நடக்க முடியாது. கால் வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லி இது பண்ணிட்டே இருந்தாங்க. பெரியவன் கொஞ்சம் ஆக்டிவா ஓடிட்டு தான் இருந்தான். சின்னவன் "இல்ல, இல்ல என்னைய தூக்கு" அப்படின்னான். பெரியவனும் "சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ட்டு போட்டு தண்ணி குடிச்சிட்டு அவரு சொல்றாரு, "மாடெல்லாம் இருக்குமா இங்க?" அப்படின்னாரா. "அது நம்ம மாடு தான்ப்பா. தோட்டத்துக்கிட்ட தான் கட்டி போடுவாங்க. புல்லு மேயறதுக்கு" அப்படின்னு சொன்னதும், அந்த மாட போய் நான் தொட போறேன் அப்படின்னா, "வேண்டாம், வேண்டாம். மாடு உங்களுக்கு புதுசுல்ல அண்ட் நீங்களும் அதுக்கு புதுசுல்ல. ஸோ முட்னாலும் முட்டும். அதுக்கு தெரியாது. நீங்க குட்டி பசங்க. முட்டிக்குவீங்க. வேண்டாம், வேண்டாம்" அப்படின்னு சொன்னதும், சரி தூரமாவே இருக்கோம். தூரத்துலேருந்தே பார்க்குறோம்ன்னு சொல்லி பார்த்தாங்க. மல்லி தோட்டத்துக்கு போனதும், மல்லி மொக்க பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். நானு, சித்தி பறிச்சது மட்டும் இல்லாம, இந்த குட்டி குட்டி கைகளும் மிராக்கிள் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களும் நாங்க பறிப்போம் அப்படின்னதும் ஃபர்ஸ்ட்டு நான் பறிச்சு பறிச்சு காமிச்சேன். இந்த மாரி பெரிய மொக்கா இருக்கிறது தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்களுக்கு தெரியல. பெரியவன் மட்டும் ஓகே, ஓரளவுக்கு நல்லா பெருசா பறிச்சுட்டு காமிச்சான். "இந்த மாரி நான் பறிச்சேன்ம்மா" அப்படின்னு சொல்லி. "சரிப்பா, உங்களோட அம்மம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னேன். அங்க பக்கத்துல கிணறு இருந்தது. பசங்கள "வேண்டாம், நீங்க வராதீங்க. மொக்கே பறிங்க, உங்க அம்மம்மாவோட சேர்ந்து" அப்படின்னு சொல்லி நான் மட்டும் அங்க போய் பார்த்தா, குருவி கூடெல்லாம் இருந்தது. அந்த குருவி கூடு பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து, "இனி மொக்கு பறிச்சாச்சு, வாங்க வாங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு எங்க சித்தி கூப்பிட்டாங்க. "சரிப்பா கிளம்புவோமா?" அப்படின்னு கேட்டா பசங்கள்ல, "அம்மா டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு" அப்படின்னான். "டேய், இங்க பார்த்தியா சுத்தி எப்படி இருக்கோ? ஒரே அப்படியே கும்பல் கும்பலா செடி முளைச்சிருக்கு. நான் இங்க விட்டு ஓடி போயிருவேன். பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி அவன மிரட்டிக்கிட்டே இருந்தேன் பெரியவன. "அம்மா ஆனாலும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்மா, என்னால முடியாது" அப்படின்னான். அப்புறம் சின்னவன் என்ன பண்ணான்னா, பட்டர்ஃப்ளை பிடிக்கிறேன்னு ஓடிட்டு இருந்தானா, அத பார்த்தும் பெரியவன் கிளம்பவே இல்ல. அங்கேயே கொஞ்சம் தூரம் நடந்து மறுபடியும் உட்காந்துட்டான். சின்னவன் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி பட்டர்ஃப்ளை பின்னாடி ஓடுறத பார்த்து கொஞ்சம் தம்பி ஓடுனதும் இவருக்கும் கொஞ்சம் எனர்ஜி வந்துடுச்சு. அவரும் எந்திச்சு "நானும் கொஞ்சம் பட்டர்ஃப்ளை பிடிக்கிறேன்னு" பட்டர்ஃப்ளை பின்னாடி ஓடிட்டுருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க என் பசங்க தோட்டத்துக்கிட்ட போறத. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெறைய வீடியோஸ் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.